ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. மண்டபத்துக்குள்ளே மூவரையும் அழைத்து கொண்டு சென்ற அந்த மூதாட்டி இளவரசரை மட்டும் அந்த மண்டபச் சுவற்றில் தீட்டப்பட்டிருந்த சில ஓவியங்களை அவர்களுக்கு காட்டிக் கொண்டிருந்தாள். ஒரு மானிடப் பெண்ணின் கதையையே அங்கிருந்த சித்திரங்கள் விளக்கிக் கொண்டிருந்தன. அந்த சித்திரப் பெண்ணின் முகத்தோற்றம் ஏறக்குறைய இப்போது விளக்கு பிடித்து காட்டிய மூதாட்டியின் முகத்தை ஒத்திருந்தது. ஆகவே இந்த வாய் பேச இயலாத ஸ்திரீ தன்னுடைய வரலாற்றையே சித்திரங்களாக எழுதியிருக்கிறாள் என்று இளவரசர் லகுவாக தெரிந்து கொண்டார். அவற்றில் முதல் சித்திரம் கடல் சூழ்ந்த தீவில் ஓர் இளம்பெண் தன்னந்தனியாக நிற்பதையும் அவளுடைய தகப்பனார் கட்டுமரம் ஏறி மீன் பிடித்து கொண்டு வருவதையும் காட்டியது. பின்னர் அந்த பெண் காட்டு வழி சென்றாள். ஒரு மரத்தின் கிளை மீது ஓர் இளைஞன் உட்கார்ந்திருந்தான். அவன் ராஜகுமாரனைப் போல இருந்தான். அந்த மரத்தின் மீது ஒரு கரடி ஏறிக்கொண்டிருந்தது. ராஜகுமாரன் அதை கவனியாமல் வேறு திசையில் பார்த்து கொண்டிருந்தான். அந்த பெண் கூச்சலிட்டு விட்டு ஓடினாள். கரடி அந்த பெண்ணை துரத்தியது. மரத்தின் மேலிருந்த இளைஞன் குதித்து வந்து கரடியின் மேல் வேலை எறிந்தான். கரடிக்கும் அவனுக்கும் துவந்த யுத்தம் நடந்தது. அந்த பெண் தென்னை மரம் ஒன்றின் மீது சாய்ந்து கொண்டு கரடிக்கும் இளைஞனுக்கும் நடந்த சண்டையை பார்த்து கொண்டிருந்தாள். கடைசியில் கரடி இறந்து விழுந்தது. இளைஞன் அந்த பெண்ணை நெருங்கி வந்தான். அவளுக்கு தன் நன்றியை தெரிவித்தான். ஆனால் அவள் மறுமொழி சொல்லாமல் கண்ணீர் விட்டாள். பிறகு அவள் ஓடிப்போய் தன் தந்தையை அழைத்து வந்தாள். வந்த வலைஞன் தன் பெண் பேச முடியாதவள் என்பதை தெரிவித்தான். ராஜகுமாரன் முதலில் வருத்தப்பட்டான். பிறகு வருத்தம் நீங்கி அவளுடன் சிநேகம் செய்து கொண்டான். காட்டு மலர்களைக் கொய்து மாலை தொடுத்து அவள் கழுத்தில் போட்டான். இருவரும் கைகோர்த்து கொண்டு காட்டில் திரிந்தார்கள். ஒரு நாள் பெரிய மரக்கலம் ஒன்று அந்த தீவின் சமீபம் வந்தது. அதிலிருந்து பல வீரர்கள் இறங்கி வந்தார்கள். ராஜகுமாரனை கண்டுபிடித்து அவனுக்கு வணக்கம் செலுத்தினார்கள். அவனை மரக்கலத்துக்கு வரும்படி வருந்தி அழைத்தார்கள். ராஜகுமாரன் அந்த பெண்ணுக்கு ஆறுதல் கூறி விடைபெற்று கொண்டான். கப்பலில் ஏறிச் சென்றான். அந்த பெண் அவன் போன பிறகு ரொம்பவும் வருத்தப்பட்டு கண்ணீர் பெருக்கினாள். அதை அவள் தகப்பன் பார்த்தான். ஒரு படகில் அவளை ஏற்றிக்கொண்டு கடல் கடந்து சென்றான். கலங்கரை விளக்கம் ஒன்றை அடைந்து கரையில் இறங்கினான். அங்கே ஒரு குடும்பத்தார் தகப்பனையும் மகளையும் வரவேற்றார்கள். எல்லோருமாக மாட்டு வண்டியில் ஏறி பிரயாணம் போனார்கள். கோட்டை மதில் உள்ள ஒரு பட்டணத்தை அடைந்தார்கள். அங்கே அரண்மனை மேன்மாடத்தில் ராஜகுமாரன் தலையில் கிரீட்டத்துடன் நின்றான். அவரைச் சூழ்ந்து ஆடை அலங்காரங்கள் புனைந்த பலர் நின்றார்கள். அதை பார்த்து அந்த இளம் பெண்ணின் மனம் கலங்கியது. அவள் ஒரே ஓட்டமாக ஓடினாள். கடற்கரையை அடைந்தாள். கலங்கரை விளக்கத்தின் மேலேறி கீழே குதித்தாள். அலைகள் அவளை தாங்கிக் கொண்டன. படகில் வந்த ஒருவன் அவளை தூக்கி படகில் ஏற்றி காப்பாற்றினான். அவளை பேய் பிடித்திருக்கிறதென்று எண்ணி ஒரு கோவிலில் கொண்டு போய்விட்டான். கோயில் பூசாரி அவளுக்கு விபூதி போட்டு வேப்பிலை அடித்தான். யாரோ ஒரு பெரிய ராணி சுவாமி தரிசனம் செய்ய அந்த கோயிலுக்கு வந்தாள். பூசாரி அந்த பெண்ணை பற்றி ராணியிடம் சொன்னான். ராணி கர்ப்பம் தரித்திருந்தாள். அந்த பெண்ணும் தன்னைப் போல கர்ப்பவதி என்று அறிந்தாள். பல்லக்கில் ஏற்றிக்கொண்டு அரண்மனைக்கு அழைத்து போனாள். அரண்மனை தோட்டத்தில் அந்த பெண்ணுக்கு 2 குழந்தைகள் பிறந்தன. ராணி வந்து 2 குழந்தைகளில் ஒன்றை தான் வளர்ப்பதாகச் சொன்னாள். முதலில் வலைஞர் பெண் அதை மறுத்தாள். பிறகு யோசித்து பார்த்தாள். 2 குழந்தைகளுமே அரண்மனையில் வளரட்டும் என்று தீர்மானித்தாள். குழந்தைகளை விட்டுவிட்டு நள்ளிரவில் ஒருவரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் ஓடிப்போய்விட்டாள். வெகுகாலம் காட்டில் திரிந்து கொண்டிருந்தாள். ஆனால் குழந்தைகளை பார்க்க வேண்டும் என்ற ஆசை அடிக்கடி வந்துவிடும். ஆற்றங்கரை ஓரமாக வந்து மரங்களின் மறைவில் ஒளிந்திருப்பாள். படகில் ராஜாவும் ராணியும் குழந்தைகளும் வருவார்கள். தூரத்தில் இருந்தபடியே பார்த்துவிட்டு போய்விடுவாள். ஒரு சமயம் ஒரு குழந்தை படகிலிருந்து தவறி விழுந்து விட்டது. அதை யாரும் கவனிக்கவில்லை. இவள் நீரில் மூழ்கி குழந்தையை எடுத்துக் கொடுத்தாள். உடனே மீண்டும் நதி வெள்ளத்தில் மூழ்கிச் சென்று அக்கரையை அடைந்து காட்டில் மறைந்து விட்டாள்.
இவ்வளவு நிகழ்ச்சிகளும் காவிக்கோட்டினால் தத்ரூப சித்திரங்களாக அந்தச் சுவரில் வரையப்பட்டிருந்தன. இளவரசர் அருள்மொழிவர்மர் அளவில்லா ஆர்வத்துடனும் அதிசயத்துடனும் அந்த சித்திரங்களை பார்த்து கொண்டு வந்தார். கடைசி சித்திரம் வந்ததும் இளவரசர், நதியிலிருந்து காப்பாற்றப்பட்ட சிறுவன் நான், காப்பாற்றியவள் நீ என்று சமிக்ஞையாகச் சுட்டி காட்டினார். அந்த மூதாட்டி இளவரசரை கட்டி அணைத்து கொண்டு உச்சி மோந்தாள். பின்னர் அந்த மண்டபத்தின் இன்னொரு மூலைக்கு இளவரசரை அழைத்துச் சென்றாள். அங்கே எழுதியிருந்த சில சித்திரங்களை காட்டினாள். அவை அவளுடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகள் அல்ல. இளவரசருக்கு நேரக்கூடிய அபாயங்களைப் பற்றி அந்த சித்திரங்களின் மூலமாகவும் சமிக்ஞைகளின் மூலமாகவும் எச்சரிக்கை செய்தாள். இவ்வளவையும் வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் மண்டபத்தின் ஓரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். நந்தினியின் முகத்தையும் இந்த வாய்பேச இயலாத ஸ்திரீயின் முகத்தையும் வந்தியத்தேவன் அடிக்கடி ஒப்பிட்டு பார்த்தான். அவன் மனதில் பற்பல எண்ணங்கள் உதித்தன. பற்பல சந்தேகங்கள் தோன்றின. அவற்றை குறித்து பேச அது சந்தர்ப்பம் அன்று என்று பேசாதிருந்தான். யானைச் சிலைகள் பாதுகாத்த அந்தரங்க மண்டபத்திலிருந்து அவர்கள் வெளியே வந்தார்கள். மூதாட்டி அவர்களை அழைத்து கொண்டு அந்த ஸ்தூபத்தின் சிகரத்தை நோக்கி ஏறினாள். அவளுடைய தேக வலிமையை குறித்து மற்றவர்கள் அதிசயித்தார்கள். வந்தியத்தேவனுக்கு மிகவும் களைப்பாயிருந்தது. ஆனாலும் வெளியில் சொல்லாமல் ஏறினான். பாதி ஸ்தூபம் ஏறியதும் நின்று பார்த்தார்கள். நகரத்தின் ஓரிடத்தில் தீயின் ஜுவாலை கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. ஆஹா, மகாசேன சக்கரவர்த்தியின் புராதன மாளிகை தீப்பற்றி எரிகிறது என்றார் இளவரசர். நாம் படுத்திருந்த இடமா? அதுவேதான். அங்கே நாம் படுத்து தூங்கியிருந்தால் நாமும் ஒருவேளை அக்னி பகவானுக்கு உணவாகி இருப்போம். அதுதான் நாம் படுத்திருந்த அரண்மனை என்று இத்தனை தூரத்தில் இருந்தபடி எதனால் சொல்லுகிறீர்கள்? மண்டபத்துக்குள்ளே நான் பார்த்த சித்திரங்கள் என்னுடன் பேசின. எங்களுக்கு கேட்கவில்லையே? அதில் ஒன்றும் அதிசயமில்லை. சித்திரங்கள் ஒரு தனி பாஷையில் பேசும். அந்த பாஷை தெரிந்தவர்களுக்குத்தான் அவற்றின் பேச்சு விளங்கும். அந்த சித்திரங்கள் தங்களுக்கு இன்னும் என்ன தெரிவித்தன? என் குடும்ப சம்பந்தமான பல ரகசியங்களைச் சொல்லின. இந்த இலங்கை தீவை விட்டு உடனே போய்விடும்படி தெரிவித்தன. சித்திரங்களின் பாஷை வாழ்க! வைஷ்ணவரே, என் கட்சி ஜெயித்தது என்றான் வந்தியத்தேவன். இளவரசே, சித்திரங்கள் அத்துடன் நிறுத்தவில்லை. இலங்கையில் உள்ளவரை கூரையின் கீழ் படுக்க வேண்டாம், வீதிகளின் ஓரமாக நடக்க வேண்டாம், மரங்களின் அடியில் போக வேண்டாம் என்றும் சொல்லவில்லையா என்றான் ஆழ்வார்க்கடியான். சரியாகச் சொன்னீர். உமக்கு எப்படி தெரிந்தது? தங்களுக்கு சித்திரங்களின் பாஷை தெரியும், அடியனுக்கு அபிநய பாஷை தெரியும். தங்கள் குலதெய்வம் தங்களிடம் பேசிக் கொண்டிருந்தபோது அந்த தெய்வத்தின் அபிநய முகபாவங்களை கவனித்துக் கொண்டிருந்தேன் என்றான் ஆழ்வார்க்கடியான். சந்தோஷம். இரவு இன்னும் ஒரு ஜாமம்தான் மிச்சமிருக்கிறது. இந்த ஸ்தூபத்தின் உச்சியில் ஏறி சிறிது நேரமாவது படுத்து தூங்கிவிட்டு பொழுது விடிந்ததும் புறப்படுவோம் என்றார் அருள்மொழிவர்மர். மறுநாள் உதயத்தில் சூரிய கிரணங்கள் சுளீரென்று அடித்து வந்தியத்தேவனை தூக்கத்திலிருந்து எழுப்பின. முதல் நாளிரவு நடந்த உண்மையான நிகழ்ச்சிகள் போதாவென்று சதிகாரர்களும் தீ வைப்பவர்களும் வாய்பேச முடியாதவர்களும் காது கேளாதவர்களும் மரத்தில் ஏறும் கரடிகளும் பேய் பிசாசுகளும் புத்தபிக்ஷுக்களும் மணிமகுடங்களும் ஒரே குழப்பமாக வந்தியத்தேவனுடைய கனவிலேயும் வந்து துன்புறுத்தினார்கள். வெளிச்சத்தில் அவையெல்லாம் மாயக் கனவுகளாகி மறைந்தன. குழப்பமும் பீதியும் பறந்தன. இளவரசரும் ஆழ்வார்க்கடியானும் முன்னதாக எழுந்து பிரயாணத்துக்கு ஆயத்தமாகி இருப்பதை வந்தியத்தேவன் கண்டான். அவனும் அவசரமாக ஆயத்தமானான். 3 பேரும் ஸ்தூப சிகரத்திலிருந்து இறங்கினார்கள். நடுவீதிகளின் வழியாகவே நடந்து சென்று மகா மேகவனத்தை நோக்கிச் சென்றார்கள். அந்த நந்தவனத்தின் மத்தியிலேதான் புராதனமாக 1500 வயதான மிகவும் புனிதத்தன்மை வாய்ந்த போதி விருட்சம் இருந்தது. பிக்ஷுக்களும் பிக்ஷுக்கள் அல்லாத பக்தர்களும் பலரும் போதி விருட்சத்தை வலம் வந்தும் மலர்களைச் சுரிந்தும் வணங்கிக் கொண்டிருந்தார்கள். இளவரசர் அருள்மொழிவர்மரும் அந்த போதி விருட்சத்துக்கு வணக்கம் செலுத்தினார். உலகத்தில் ராஜ்யங்களும் ராஜ்யங்களை ஆண்ட மன்னர்களும் மறைந்து போய் விடுவார்கள். ஆனால் தர்மம் என்றைக்கும் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும் என்பதற்கு இந்த போதி விருட்சம் நிதர்சனமாயிருக்கிறது என்று இளவரசர் மற்ற இருவரையும் பார்த்து கூறினார். இப்படிச் சொல்லிக்கொண்டே சுற்றும் முற்றும் பார்த்தார். ஒரு மூலையில் 3 குதிரைகள் பிரயாணத்துக்கு ஆயத்தமாக நின்றன. 3 குதிரைகளையும் பிடித்து கொண்டு 3 பேர் நின்று கொண்டிருந்தார்கள். இளவரசர் அங்கே சென்றதும் அவர்கள் மூவரும் முகமலர்ந்து மரியாதையுடன் வணங்கினார்கள். இளவரசர் அவர்களை ஏதோ கேட்டு தெரிந்து கொண்டார். வந்தியத்தேவனை பார்த்து, ராத்திரி எரிந்தது நாம் படுத்திருந்த மகாசேனரின் அரண்மனைதான். நாமும் அதில் எரிந்து போய் விட்டோமோ
என்று இவர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். நம்மை உயிரோடு பார்த்ததும் இவர்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. 1500 வயதான அரசமரம் இன்னும் நிற்பது என்னமோ உண்மைதான். ஆனால் தர்மம் செத்துப்போய் எத்தனையோ நாளாகிவிட்டது என்று சொன்னான் வந்தியத்தேவன். இனி ஒரு தடவை அவ்விதம் சொல்லாதே. நான் ஒருவன் உயிரோடு இருக்கும்போது தர்மம் எப்படி சாகும் என்றான் ஆழ்வார்க்கடியான். 3 பேரும் குதிரைகள் மீது ஏறிக்கொண்டு புறப்பட்டார்கள். அனுராதபுர நகரத்தின் வடக்கு வாசல் வழியாக வெளியேறினார்கள். திருவிழா கூட்டம் இன்னமும் நகரிலிருந்து நாலாபுரமும் ஜே ஜே என்று சென்று கொண்டிருந்தபடியால் இவர்களை யாரும் கவனிக்கவில்லை. இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். ஓவியம் மனத்தின் மொழி. விரல்களின் இழைவால் வடிவெடுக்கும் அற்புதமான கலை. ஒவ்வுதல், அதாவது பொருந்துதல் என்கிற சொல்லின் அடிப்படையில பிறந்தது ஓவியம். இதே போல வியப்பினால் விளையும் விசித்திரம் என்ற சொல்லிலிருந்து பிறந்தது சித்திரம். நுண்ணிய பட்டு துணியில துகிலகைங்கிற எழுதுகோல் கொண்டு ஓவியம் வரையப்பட்டதால ஓவியத்துக்கே துகிலகைன்னு பெயர் உண்டு. தஞ்சாவூர் சித்திர மண்டபத்து ஓவியங்கள் உறைந்து போன வீர காவியங்களாக காட்சி தந்தன. இங்கே அனுராதபுரத்து சித்திரங்கள் காதலும் சோகமும் பிணைந்த தாய்மையின் உயிரோட்டத்தை கண்முன் நிறுத்துகின்றன. கதையை கேட்டுக்கிட்டு வர நமக்கு சுந்தர சோழர் தம் மகளுக்கு சொன்ன விஷயங்களில விட்டுப்போன பகுதிகளை இந்த சித்திரங்கள் மூலமா அறிய முடியுது. வந்தியத்தேவனுக்கு எதுவும் விளங்கி இருக்காது அல்லவா? பல விஷயங்கள் அவனை குழப்பத்துல ஆழ்த்தியிருக்கும். குறிப்பா பழுவூர் நந்தினிக்கும் நடுவயதை கடந்த இந்த ஈழத்து நந்தினிக்கும் முகத்தோற்றத்தில் இருக்கிற ஒற்றுமை பல ஐயங்களை ஏற்படுத்தி இருக்கும். கடம்பூர்லேயும் கோடிக்கரையிலையும், ஏன் ஈழம் வந்தப்பறம் மாதோட்டத்திலையும் கண்ட கனவுகளைப் போலவே இங்கேயும் விதவிதமா கனவுகள் வேற. பூர்வ ஜென்ம நினைவுகள், கண்ட கனவுகளின் பலன்கள், நம்புறது நம்பாதது ஒரு புறம் இருக்கட்டும், இவை குறித்த சர்ச்சைகள் மட்டும் ஓய்வதே இல்லை. மௌரிய மன்னன் அசோகனும் இலங்கை மன்னன் தேவானாம்பிரிய தீசனும் முற்பிறவியில சகோதரர்கள்னு மகாவம்சம் குறிப்பிடுது. இந்த பிறவியில அசோகனின் மகன் மகிந்தன் பல பிக்ஷுக்களோட இலங்கைக்கு வரான். தீசனை சந்தித்து உபதேசம் பெறான். அவன் தங்க சங்கமித்திரை பல பிக்ஷுணிகளுடன் இலங்கைக்கு அனுப்பப்படுறான். அவ கொண்டு வந்த புனித போதி மரக்கிளைதான் இன்று அனுராதபுரத்தில் இருக்கிற பெரிய விருட்சம். புத்த கயால இருக்கிற மூல மரத்தின் ஒரு பகுதி என்பதால மகாமேகவனம்ங்கிற பூங்காவில உள்ள இதை தரிசிக்க பௌத்த யாத்திரிகர்கள் பெருந்திரளா வராங்க. 2300 வருஷங்களுக்கு முன்னால இந்த பூங்கா அமைக்கப்பட்ட போது கனமழை கொட்டி தீர்த்துடுச்சான். அதனால இந்த பெயர் இந்த பூங்காவுக்கு. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.